இந்த நேரத்தில் இசைஞானி அவர்களை பற்றி சோசியல் மீடியாவில் ஒருவர் எழுதின சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன். இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் நற்றிணையும் புறநானூறும் குறுந்தொகையும் ஐங்குறுநூறும் 18 பரிபாடலும் சிலப்பதிகாரமும் எங்களுக்கு மனப்பாடம் ஆகியிருக்கும் என்று எழுதியிருந்தார். இசைஞானி அவர்களே, நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன். சங்க தமிழுக்கு, தமிழ் இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும். எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க. ஆனா முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இசை ஆளுமையும் தமிழ் புலமையும் கொண்ட நீங்க இந்த கடமையை செய்யணும். ஏற்கனவே தமிழ் நெஞ்சங்கள்ல சிம்மாசனம் விட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க மூலமா, உங்க இசை மூலமா தமிழ் சுவையை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பரிமாறப்படணும். ஏனென்றால் ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. அந்த நம்பிக்கையோட இந்த கோரிக்கை வைக்கிறேன். இசையால் நம் நெஞ்சங்களை ஆளும் இளையராஜா அவர்களுக்கு எத்தனையோ புகழ் மகுடங்கள், பாராட்டு மாலைகள், பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பட்டங்கள் இருந்தாலும் அவருக்கென, அவருடைய ஆற்றலுக்கென பொருந்தி அவருடைய என்றைக்கும் பயணிக்கிற பட்டம்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் வழங்கிய இசைஞானி பட்டம். அது பட்டமா இல்ல பெயராவே நிலைச்சிடுச்சு. இசைஞானி அவர்களின் உயரங்களை பார்த்து பெருமைப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் இசைஞானி அவர்கள் வழங்கின மரியாதை யாரும் யாருக்கும் தராத மரியாதை. வரலாற்றில் எத்தனையோ மாமனிதர்கள் ஒரே பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனா யாரும் இன்னொருத்தருக்காக தன்னுடைய பிறந்த நாளை மாத்திட்டது கிடையாது. ஆனால் இசைஞானி அவர்கள் தலைவர் கலைஞருக்காக தன்னுடைய பிறந்த நாளை ஜூன் 2ஆம் நாளாக மாத்திக்கிட்டார். அந்த வகையில் உள்ளத்திலேயும் ராஜாவாக உயர்ந்து நிற்கிறார் இசைஞானி அவர்கள்.